இந்த 3 பேரும் மதுரை, சிவகங்கை அந்த பகுதியில் இது மாதிரி பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டு தண்டிக்கப்பட்டு அவன் இங்கே தலைமறைவாகி இங்கே இருந்து இங்கே வேலையை பண்ணிகிட்ருக்கான். அப்போது இவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதான் இது. கடுமையாக அங்கே அவங்க ஏரியாலேயே, மதுரையிலேயே, சிவகங்கையிலேயே இவங்க பண்ணும்போது இது மாதிரி வேறு ஏதோ குற்றச்செயலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கிற செய்தி இருக்குது. அங்கேயே வெட்டியிருக்க வேணாமா? வெட்டணும்ல, வெட்டியிருந்தார். இது மறுபடியும் இந்த 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 பிள்ளை இந்த இப்படி ஒரு கொடூரம் நேர்ந்துருக்குமா? இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு அண்ணன் ஒருத்தங்க அவங்க போட்ட ட்விட்டில் இருந்து எடுக்கிறேன். என் தம்பி லெனின் எடுத்து கொடுத்தாரு. அவர் அந்த ட்விட்டில் என்ன போடுறாரு, அது விமான நிலைய விரிவாக்கம் காரணமாக பின்புறம் இருக்கிற அந்த வீடுகள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. இப்போ இடிச்சிட்ருக்காங்க. அங்கே மதுபான விற்பனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்காங்க எல்லாரும். முன்னாடி மதுபானம் விற்றுட்டு இருந்த இடத்துலலாம் இடிச்சாச்சு. அப்போ தான் அங்கே தான் சட்டவிரோதமாக அது சின்ன அறையில் மதுபான விற்பனை ஜோராக விற்றுட்டு இருந்திருக்காங்க. இது நாமளும் கேட்குறோம், அந்த அண்ணனும் கேட்குறாங்க. இது காவல்துறைக்கு தெரியாதா? விமான நிலையம் அருகில் உள்ளதால் போலீஸ் வீட்டு அடிக்கடி போகிற இடம் தானே அது. அங்கே கிட்டக்கே இப்படி ஒரு முறைகேடாக, அதாவது விமான நிலையத்துக்கு அருகிலேயே முறைகேடாக எந்த நேரமும் மது விற்பது போலீஸுக்கு தெரியாமலாம் இருக்கும். என்ன செய்தது காவல்துறை? இந்த கேள்வி சரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமான கேள்வி தானே. இதை கேள்வி கேட்க வேண்டிய மாநகர காவல் அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? குறைஞ்சது அங்கே உழவுற மாணவ பெண்களிடம் அங்கே போகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட எச்சரிக்கையாவது செஞ்சுருக்கணும். ஏ வேணாயா, கிளம்பிடு, இந்த பக்கம் வராத அப்படின்னா சொல்லியிருக்க வேணாமா? இரவு நேரத்தில் பொறுக்கிகளும் எச்சக்கலை எல்லாம் நாய்களும் வருது இல்லை, அவங்களையாவது கண்டுபிடிச்சி இங்கே வா, ஓடு, கொண்டே விடுவேன் அப்படி எச்சரிக்கை பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போது இந்த எச்சரிக்கையெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னா, அங்கே ஒரு கட்டிங் கலாச்சாரம் போகிறதுனால தானே அப்படிங்கிறது எல்லாருக்குமான கேள்வி. இது நமக்கும் இருக்குது. ஆக அந்த அண்ணன் முடிக்கும்போது சொல்கிறார், போலீஸ் மொத்தம் சரியாக செயல்பட்டால், இந்த இடத்துல செயல்படாமல் குவார்ட்டர் பாட்டிலுக்கும் கட்டிங்கு மாமூலி என ஒரு மிக ஆபத்தான அரவம் குறைந்த இடத்தை ரவுடி பொறுக்கிகளின் சொர்க்கமாக மாற்றி வைத்தது போலீஸ் தானே.